நேபாளத்தில் ஜென் இசட் ஜென் ஜெட் தலைமுறை இளைஞர்களின் தொடர் போராட்டங்களை தொடர்ந்து நேபாளத்தின் கே.பி. சர்மா ஒலி அரசு ராஜினாமா செய்தது. இதைத் தொடர்ந்து நாட்டில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் அந்நாட்டின் உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா கார்கி இடைக்கால பிரதமராக நியமிக்கப்பட்டார். இடைக்கால பிரதமர் சுஷிலா கார்கி நேபாளத்தின் புதிய அமைச்சரவையை அறிவித்துள்ளார். புதிய அமைச்சரவையில் முக்கிய பொறுப்புகள் பின்வருமாறு: இடைக்கால பிரதமர் சுஷிலா கார்கி உள்துறை, சட்டம் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர், ஓம் பிரகாஷ் ஆரியால் நிதியமைச்சர், ராமேஸ்வர் கானல் எரிசக்தி, நீர்வளம், நீர்ப்பாசனம், போக்குவரத்து மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் குல்மான் கிசிங். இந்த இடைக்கால அரசு அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறவுள்ள தேர்தலை முறையாக நடத்தி மக்களின் ஆதரவு பெற்ற புதிய அரசாங்கத்திடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கும் பணியை மேற்கொள்ளும். முக்கிய நிகழ்வுகள்: போராட்டங்களின் காரணம்: நேபாளத்தில் நீண்ட காலமாக நிலவி வந்த வேலையின்மை, ஊழல் மற்றும் சமூக வலைத்தளங்கள் மீதான அரசின் தடைகள் ஆகியவை போராட்டங்களுக்கு முக்கிய காரணங்களாக இருந்தன. இடைக்கால பிரதமர் சுஷிலா கார்கி நேபாளத்தின் முதல் பெண் பிரதமர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சரவையின் நோக்கம்: ஊழலை ஒழித்து பொருளாதாரத்தை மேம்படுத்தி நாட்டில் அமைதியையும் நல்லாட்சியையும் நிலைநாட்டுவதே புதிய அமைச்சரவையின் முதன்மை நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல்: அடுத்த ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி நேபாளத்தில் தேர்தல் நடத்தப்படும் என அந்நாட்டு அதிபர் ராம் சந்திரா பவுடெல் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். சமீபத்திய போராட்டங்களில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக செப்டம்பர் 17ஆம் தேதி தேசிய துக்க தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது.